friends, welcome to our vlog. இன்னைக்கு வீடியோல கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் காரம்னு ஒரு மாங்காய் டால் தான் பார்க்க போறோம். இந்த டால் பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ்க்கு தாளிச்ச சாதம் சப்பாத்திக்குலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா மாங்காய் சீசன். அத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஒட்டு மாங்காயில நான் பாதி மாங்காய் மட்டும் எடுத்துர்க்கேன். இத நல்லா தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமா போட்டாலும் டால் பாத்தீங்கன்னா புளிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டாலுக்கு வந்து ஒட்டு மாங்காய் செஞ்சா தான் ரொம்ப புளிப்பு இல்லாம கரெக்ட்டா இருக்கும். வேற மாங்காய்ல செஞ்சா ரொம்ப புளிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பை நல்லா கழுவி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு மாங்காய், ஒரு வெங்காயம், தக்காளி பாத்தீங்கன்னா அரை தக்காளி தான் சேர்த்துருக்கேன். தக்காளியும் புளிக்குன்றதுனால. இது கூடவே காரத்துக்கு 3 பச்சை மிளகாய். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2.5 கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். டால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் காரத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 4 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம திறந்து எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா குழைவாக வேகணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா டால் நல்லாயிருக்கும். இதை நம்ம வந்து ஒரு மத்தை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மசிச்சுக்கலாம் நல்லா மத்தை வச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். நெய் இருந்தால் நெய்யில் கூட தாளிச்சிக்கலாம். டால் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு அரை ஸ்பூன் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், காஞ்ச மிளகாய் 2, பூண்டு பார்த்திங்கன்னா இதுக்கு தட்டி போட்டால் தான் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். ஒரு 5-6 பல்லு பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதான், தாளிச்சாச்சு. எடுத்து கொட்டிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக மாங்காய் டால் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம சூடான சாதத்துக்கு நெய் விட்டு சாப்பிட்றதுக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரமும் எடுக்காது. நம்ம குக்கரில் ஒரு 4 விசில் வச்சா போதும், டக்குனு செஞ்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.